அந்த பெண் பயிற்சியாளர் ஒரு நாணயத்தை அந்த துர்நாற்றம் வீசும் குட்டையில் வீசி எரிஞ்சாங்க. யாரு இந்த நாணயத்தை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நாள் விடுப்புன்னு அறிவிச்சாங்க. புது சிப்பாய்களுக்கு காதிலே கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஒரே ஓட்டமா குட்டையில தள்ளு. எல்லாரும் அந்த நாணயத்தை கண்டுபிடிக்க பாடுபட்டாங்க. நிறைய நேரம் தேடினாங்க. ஒண்ணுமே கிடைக்கல. ஏமாற்றத்துல மூழ்கி போயிட்டாங்க. அப்பத்தான் ஒரு புது சிப்பாய் களிமண்ணுக்குள்ள நாணயத்தை கண்டுபிடிச்சான். உடனே தோழர்களுக்கு காமிச்சான். ஆனா மூச்சு வாங்க முடியாம தண்ணி அவன் வாய்க்குள்ள போச்சு. கொஞ்சம் கூட அடங்கல. நாணயம் மறுபடியும் குட்டை அடிப்பகுதியில போயிடுச்சு. தோழர்கள் உடனே காப்பாத்தினாங்க. ஆனா அந்த புது சிப்பாய் நிறைய அழுக்கு தண்ணி குடிச்சிட்டான். ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. இன்னும் சங்கடமா இருந்த விஷயம் என்னன்னா, அவன் தூக்கி போட்ட அந்த நாணயத்தையே இன்னொரு புது சிப்பாய் கண்டுபிடிச்சான். இருவருக்கும் மனசு நொறுஞ்சு போச்சு. புது சிப்பாய்கள் பயிற்சி முடிச்சு சாப்பிட போனாங்க. ஆனா பழைய சிப்பாய்கள் மாட்டுக்கறி கொடுக்கல. எப்படி மாட்டுக்கறி இல்லாம சாப்பிட முடியும்னு கோபமா கேட்டாங்க. அப்பதான் கேப்டன் வந்தார். மாட்டுக்கறி இல்லன்னா தொப்பி வச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னாரு. அந்த புது சிப்பாய் கேப்டனை திட்ட ஆரம்பிச்சான். இரு பக்கமும் சண்டை வருதுன்னு தோணுச்சு. அப்பதான் ஒரு பெண் அதிகாரி வந்தாங்க. சாதம் வச்சாங்க.